ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ராதிமா கிச்சன் குக்கிங் சேனல். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சண்டே பிளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன சமைக்க போகிறேனோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ முந்தத்து நாளே டிசைட் பண்ணி வச்சுருவோம் என்ன சமைக்கலான்னு. ஸோ சூப்பரான ஒரு பெப்பர் சிக்கன் கிரேவி ஒயிட் ரைஸுக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி டிசைட் பண்ணி வச்சுட்டோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் சிக்கன் காஸ்கோவில் வாங்கினதுங்க. கிட்டத்தட்ட 6 பேக்கெட் இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக இருக்கும். ஒவ்வொரு பேக்கெட்லேயும் 4 லெக் பீஸ் இருக்கும். எனக்கு எலும்போடு உள்ள பீஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதை தான் நான் ரெசிபிக்கு யூஸ் பண்ணுவேன். என் வீட்டுக்காருக்கு போன்லெஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்கு போன்லெஸ்ஸில் வேணுங்கிறத பண்ணி கொடுத்துட்டு நான் இந்த போனோட உள்ளதை நான் எடுத்துப்பேங்க. இதை நல்லா ஒவ்வொரு பேக்கெட்லேயும் 4 லெக் பீஸ் இருக்கும், மீடியம் சைஸில் இருக்கும். இதை நல்லா இப்போது நமக்கு தேவையான சைஸஸில் கட் பண்ணி நான் எடுத்து வச்சுப்பேன். மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு $7-8 இருக்கும். ஸோ வால்மார்ட்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி. காஸ்கோலையும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ அவன் கிட்டத்தட்ட 6 பேக்கெட்டில் இந்த மாதிரி வச்சுருப்பான். நல்ல ரேட்டாக இருக்கும், அதே சமயம் உங்களுக்கு நல்ல ஒரு யூஸாகவும் இருக்கும். நீங்கள் தேவையான அளவு யூஸ் பண்ணிவிட்டு மீதியே எகெயின் ஃப்ரீசரில் தான் வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சிக்கனோட லைஃபு. இல்லாட்டி உங்களுக்கு ஒரு மாதிரி பழசான மாதிரி இருக்கும் கீழே வச்சிங்கன்னா. ஸோ ஃப்ரீசரில் தான் எப்போவுமே ஸ்டோர் பண்ணணும். நான் சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எடுத்து வெளியே வச்சு நீட்டாக எனக்கு தேவையான சைஸில் அழகாக கட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுப்பேங்க. ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா சிக்கனே நல்லா இல்லைங்க. என்ன தான் சமைச்சாலும் அந்த ரப்பரான ஒரு இது கொடுத்துருது. நம்ம குக்கர்லேயே வேக வச்சு எடுத்தாலும் ஒரு லைட்டாக இன்னும் வெந்திருக்கணுமோ அல்லது ஓவராக குக் ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க. என்னன்னு தெரியல, நமக்கு யூஎஸில் உள்ள சிக்கன் மாதிரி கிடையவே கிடையாதுங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நமக்கு 5 நிமிஷத்தில் பஞ்சு மாதிரி வந்துடுது. ஒரு வேளை இங்கே சாப்பிட்டு பழங்கினாலையா என்னன்னு தெரில, சென்னையில் சிக்கன் வாங்கி சமைக்கும்போது அந்தளவுக்கு ஒரு திருப்தியாக இல்லை. ஃபுல்லாக மட்டனில் தான் நிறைய பண்ணிக்கிட்டோம், சிக்கனு அப்பப்போ வாங்கிட்டோங்க. ஸோ இப்போ நீட்டாக க்ளீன் பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போது சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, நல்லா ஒரு 15-20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது ஃப்ரோசன் சின்ன வெங்காயம். ஆல்ரெடி நான் வெளியே எடுத்து வச்சுட்டேன், சில்னஸ் போகட்டும்னு. இதை மிக்சியில் லைட்டாக ஒரு பல்ஸ் மோடில் சுற்றி எடுத்துக்கிறோம். ரொம்ப பேஸ்ட்டாக கொண்டு போயிடாதீங்க, லைட்டாக குறப்பாக நம்ம ஒரு சுற்றி எடுத்துக்கிறோங்க. இதுக்கு அடுத்து ஒரு மசாலா ஒன்று வறுத்து சேர்க்க போகிறோங்க. மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், காஞ்ச மிளகா, இது எல்லாத்தையும், காஞ்ச மிளகாய் கிடையாது, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறோங்க. ஸோ அதுதான் இந்த ரெசிபிக்கே மெயின். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குறப்பாக அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டு அடுத்தது அந்த வறுத்து அரைக்கிற ஐட்டத்தை ரெடி பண்ணிக்கிறோம் நம்ம. ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க இந்த பெப்பர் சிக்கன் கிரேவி பண்ணி, அப்படி தான் சொல்லணும். ஸோ இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூனுக்கு சோம்பு, 1 டீஸ்பூனுக்கு சீரகம், 2 டீஸ்பூனுக்கு மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை நிறைய கூட எடுத்துக்கோங்க. நான் இங்கே ஒரு 4-5 கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரையாக வறுத்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிறோங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா எங்கள் மாமியாரோட ரெசிப்பியே வேறங்க. அவங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இந்த பொடியெல்லாம் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. வறுத்து பொடி பண்ணி ஆட் பண்ணுறதெல்லாம் சேம் தான். ஆனால் அவங்க குக் பண்ணுற விதம் டோட்டலாக வேறு. இப்போ நான்வெஜ்ஜெல்லாம் சமைக்கிறாங்கன்னா குக்கரில் மட்டனோ சிக்கனோ எதை வேக போடுறாங்களோ அதை வேக போட்டுட்டு அதுலேயே மசாலா வெந்து வந்ததுக்கப்புறம் மசாலா பொடி போட்டு தக்காளியை கையில் அப்படியே இந்த தாமூசார் மாதிரி கசக்கி போட்டு மேற்கொண்டு சின்ன வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா அந்த கடுகு சீரகத்தோடு வதக்கி தாளித்து கொட்டி இறக்கிடுவாங்க. ஸோ இது மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க. எனக்கு அப்படி வராது. எனக்கு வெங்காயம் தக்காளி ஒவ்வொன்றா வதக்கி பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும். என்னோடய ஸ்டைலும் அதுதான். ஸோ அங்கே இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி தாங்க நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது மெயின் ரெசிபிக்குள்ளே போகிறோங்க. ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க. நான் கேஸ்ட் அயர்ன் கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து சூடானதும் கொஞ்சமாக சோம்பு தாளிப்புக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இப்போது நம்ம குறன்னு அரைச்சி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கிறோங்க. பச்சை வாசம் போக நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராக ஆற அளவுக்கு நல்லா நம்ம அதை வதக்கி எடுக்கிறோம். இப்போ 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. இது எண்ணெயிலேயே சேர்த்துருக்கணும், நான் மறந்துட்டேன், இதோ இப்போ சேர்க்குறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், இல்லாட்டி உங்களுக்கு லைட்டாக மைல்டாக இருக்கும். ஸோ நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோங்க.
உப்பும் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கிறோம். ஸோ இங்கே சமைக்கிறது வேறு, இந்தியாவில் சமைக்கிறது வேறுங்க. இங்கே நம்ம கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கிச்சனில் நின்னா கூட நமக்கு அந்தளவுக்கு வந்து வேர்க்க மாட்டேங்குது. இந்தியாவில் ஒரு 5-10 நிமிஷம் கூட நிற்க முடியலைங்க, அப்படியே வேர்த்து ஊற்றிடுது. ஸோ இப்போ கிளைமேட்டே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சென்னையில். ஹெவியான மழை, எங்கள் வீட்டு சைடும் நல்ல மழை தான். ஸோ எங்கள் அத்தையெல்லாம் சொன்னாங்க ஃபோனில் பேசும்போது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பொடியும் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வறுத்து வச்சுருந்தோம் தெரியுங்களா, மிளகு சீரகம்லாம், அதையும் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்து வெங்காயம் வதங்கும் போது என்ன சேர்த்தோம், உப்பு சேர்த்தோம். அடுத்தது இப்போ இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்தாச்சு. அதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு தக்காளி, நல்லா பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க, அதை நைஸாக அரைச்சி இப்போ உள்ளே சேர்த்துக்கிறோங்க. ஸோ அரைச்சி சேர்க்கும்போது உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் நல்லா கிடைக்கும். நீங்கள் வெட்டி சேர்க்குறத விட சம்டைம்ஸ் அரைச்சி சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நான் அரைச்சி சேர்த்து நிறைய ரெசிபி உங்களுக்கு நான் நான்வெஜ்ஜில் போட்டிருப்பேன். ஸோ இதுவும் நான் ஆல்ரெடி நிறையா வாட்டி பண்ணி போட்டிருப்பேன் நான். ஸோ இது ஒரு டைப்புங்க. இந்த சின்ன வெங்காயத்தெல்லாம் அரைச்சி சேர்க்குறதெல்லாம் நான் பண்ணது கிடையாது. ஒரு இடத்துல பார்த்தேன், சரி இன்றைக்கி அந்த மாதிரி பண்ணுவோமேன்னு சொல்லி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தக்காளியோட அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அது நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வதங்கி வரட்டுங்க. அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேடு மஞ்சத்தூள். எங்கள் அத்தை வந்து வெயிலில் காய வச்சு எனக்கு பொடி பண்ணி கொடுப்பாங்க. எப்போவுமே அவங்க மஞ்சத்தூள் வந்து அத்தை தான் கொடுப்பாங்க. மிளகாத்தூள் தனியாத்தூள் எங்கள் அம்மா கொடுத்துருவாங்க. ரெண்டும் ஒன்றா காய வச்சு அரைச்சி எனக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வாட்டி வரும்போது கூட ஃப்ரெஷ்ஷாக வந்து யூஎஸ்க்கு கொடுத்து அனுப்பிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ அடுத்ததே நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா சிக்கனை சேர்க்க போகிறோம். சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்ல எண்ணெயில் வெங்காயம் தக்காளியோட வதங்கி வரணும். எப்போவுமே அந்த மாதிரி வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். இல்லாட்டி வந்து உங்களுக்கு சிக்கன் வந்து அதில் மசாலாவே பிடிக்காத மாதிரி ஒரு மாதிரி ராவான ஃபீல் கொடுத்துரும். சில நேரம் நான் அவசரமாக அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்துருக்கேன், நல்லா இருக்காது. நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி லிட்டை போட்டு மூடிடுங்க. சிக்கன்லேருந்து உங்களுக்கு தண்ணி வெளியே வரணும். சிக்கன் ஆகட்டும், மட்டன் ஆகட்டும், ப்ரான்ஸ் ஆகட்டும், அந்த வெங்காயம் தக்காளி வதங்கினதுமே ஆட் பண்ணிடுங்க. அதோட ஈரத்தன்மை எல்லாம் வெளியே வந்து நல்லா வதங்கி வரணும். உங்களுக்கு அதுலேயே பாதி வெந்துடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து மசாலா சேர்க்கும்போது நல்லா போய் ஜெல்லாகிக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வதங்கிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ரிலீஸ் ஆகிருக்கு. இன்னும் விடலை, இன்னும் கலர உங்களுக்கு அப்படியே வந்து மெல்லமாக தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ அப்பப்போ கிளறியும் விடுங்க. மூடி விட்டுட்டு அப்படியே விட்டுறாதீங்க, அடி பிடிச்சிக்கோ. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்தப்போ ஒரு சிக்கன் குழம்பு மாதிரி ஒன்று பண்ணேங்க. அது தேங்காயெல்லாம் அரைச்சி விட்டு பண்ணனால ஏதோ காரம் பத்தலையா என்னன்னு தெரில, டேஸ்ட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்துச்சு. ஸோ என் வீட்டுக்கார் சொல்லிட்டே இருந்தார், நச்சுன்னு ஒரு பெப்பர் கிரேவி ஒன்று பண்ணுமா, ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டுன்னாரு. ஸோ வந்து 1 வாரம் ஆச்சுங்க. இப்போ தான் ட்ராவல் பண்ணி வந்த மாதிரி இருக்குது, ஃப்ளைட்டை விட்டு வந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 1 வாரம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ரிலீஸ் ஆகி ஆஃப் குக் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். இது ஹோம்மேடுங்க, எங்கள் அம்மா கொடுத்தது. மிளகா தனியா ரெண்டும் கலந்தே அவங்க நல்லா காய வச்சு எனக்கு பவுட்ரு பண்ணி ஒன்றா கலந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஈஸியாக இருக்கும். எவ்வளோ தேவையோ நான் சேர்த்துப்பேன். காரத்துக்கு ஏற்ற அளவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகு சீரகம் அந்த பவுட்ரெல்லாம் சேர்க்க போகிறோம். அதனால் ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிளகாத்தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போது தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா சிக்கனை தரோவாக குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வறுத்த பொடியை சேர்க்க போகிறோம். எப்போவுமே வறுத்த பொடியை கடைசியாக சேர்க்கணுங்க. முன்னாடியே சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கசந்துரும். அதில் அந்த சீரகம் அந்த மிளகோட கசப்புத்தன்மை கொஞ்சம் லைட்டாக வெளிவந்துடும். அதனால் எண்டில் தான் சேர்க்கணும் நீங்கள், சிக்கன் ஃபுல்லாக ரெடியான பிறகு. ஸோ கிட்டத்தட்ட நான் ஒரு 1/2 டம்ளர் கிட்ட சேர்க்குறேங்க. சேர்த்து இது வந்து எப்படியும் நான் கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறேன். மத்தியானம் ரைஸுக்கும் அண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து நைட் அப்படியே வந்து சப்பாத்திக்கும் சேர்த்து தாங்க பண்ணுறேன். இப்போ மத்தியானம் சமைச்சாச்சுன்னா அவ்வளோதான், நைட்டுக்கு அப்படியே நம்ம வச்சுக்க வேண்டியதான் டின்னருக்கு. திரும்பவும் எதுவும் பண்ணிகிட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஸோ சூப்பராக வந்து தண்ணி ஊற்றி கிளறி விட்டுட்டு இப்போ லிட்டை போட்டு மூடிடணும். சேம் மூடி வச்சுட்டு இன் பிட்வீன் ஒரு 2-3 டைம்ஸ் திறந்து கலந்து விட்ருங்க. ஸோ நீங்கள் இன்றைக்கி சண்டே சமையல் என்ன பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ தான் வந்திருக்கோம். ஸோ சிக்கன் மட்டும்தாங்க தற்சமயம் வாங்கியிருக்கேன். இன்னும் சீ ஃபுட்டெல்லாம் நிறையா வாங்கணும்னு இருக்கேன். இனி போக போக
அடுத்தடுத்து ஃபிஷ்ஷு இதெல்லாம் வாங்கலான்னு இருக்கேன் நான். இன்னும் அதெல்லாம் வாங்கி சமைக்கலை. சரி உடம்பும் கொஞ்சம் நல்லா செட் ஆகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போ தான் கொஞ்சம் ஜெட்லாக்கெல்லாம் மெல்ல மெல்ல போய்கிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் சூப்பராக வெந்து வந்துருச்சு பஞ்சு மாதிரி. இப்போ அடுத்து நம்ம அந்த வறுத்து பொடி பண்ண அந்த பவுடர் இருக்குது பார்த்திங்களா, அதை சேர்த்துட்றோம். நீங்கள் ஃபுல்லாக கூட சேர்த்துடலாம். சப்போஸ் இது ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா டேஸ்ட்டை பார்த்துட்டு கொஞ்சம் வச்சுருங்க. எப்போதுமே அரைச்ச பொடியை மொத்தமாக சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறுங்க. தேவைப்பட்டால் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சத்தை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருங்க. வேறு எதாவது ரெசிபி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது சூப்பராக கிளறி விட்டுட்டு நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் தொக்கு மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் எனக்கு தேவைப்படுது. ஒரு மாதிரி டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஏன்னா ரைஸில் எல்லாம் போட்டு சாப்பிட்ணும் இல்லைங்களா. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அனதர் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணி எடுத்தால் நம்மளுடைய பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடிங்க. மேற்கொண்டு தேங்காய் சேர்க்குறதோ க்ரீம் சேர்க்குறதோ எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைஸியாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் குக்கரில் வேக வச்சு சிக்கன் ஆட் பண்ணிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். பட் நீங்கள் வெங்காயம் தக்காளியோடையே வதக்கி அப்படியே பண்ணும்போது அது ஒரு டேஸ்ட்டுங்க. ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். ஒவ்வொன்றும் நம்ம எவ்வளோ தூரம் வதக்கி சுருட்டி எடுக்கிறோமோ ஸோ உங்களுக்கு ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது 65க்கு ஆல்ரெடி நான் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் என் வீட்டுக்காருக்கு. என்னோடய சேனலில் ஒரு நிறையா வாட்டி இந்த ரெசிபி போட்டிருக்கேங்க, அதனால் இன்றைக்கி நான் மேரினேஷன் எல்லாம் காமிக்கலை. இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 65 கிடையாதுங்க, ஒரு தக்காளி தொக்கில் போட்டு பெரட்டி எடுக்கிறது, பொடி சிக்கன்னு சொல்லுவாங்க. இதுவும் என் சேனலில் போட்டிருக்கேன், ஐகார்டில் ஷேர் பண்ணி விட்றேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி போட்ட ரெசிபி தான். என் வீட்டுக்காரர் இன்றைக்கி எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடு, ஏன்னா வெறும் 65னா ட்ரையாக இருக்கும். இந்த தக்காளி தொக்கில் போட்டு பெரட்டி அதுக்கப்புறமா இந்த இட்லி பொடியை தூவி இறக்குறதுங்க. வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அந்த கிரேவியை ரெடி பண்ணிவிட்டு அதில் டாஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்மக்கிட்ட என்ன இட்லி பொடி இருக்கோ அதை ஒரு 2 ஸ்பூனுக்கு இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது பொடி சிக்கன் ரெடிங்க. இதுவும் என் சேனலில் போட்டிருக்கேன், சேம் ஐகார்டில் போட்டுவிட்றேன், போய் பார்த்துக்கோங்க. ஸோ இதை கிளறியாச்சுன்னா சாப்பிட வேண்டியது தாங்க. 2 முட்டையும் வேக போட்டாச்சுங்க. ஸோ இன்றைக்கி வந்து சிம்பிள் லஞ்சு தான். பெப்பர் சிக்கன் கிரேவி தான் மெயின், மற்றபடி ஒயிட் ரைஸ் தயிர் அவ்வளோதாங்க. ரசம்லாம் நாங்கள் வச்சுக்க மாட்டோம், டைரெக்டாக தொக்கை போட்டு சாப்பிட்டுட்டு அடுத்ததே வந்து நாங்கள் தயிருக்கு போயிடுவோங்க. அட்டகாசமாக இருந்துச்சு, நல்லா ஸ்பைஸியாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது கிச்சன் கிளீனிங் வேலை தாங்க. சமைச்சு முடிச்சாச்சு, சாப்பிட்டாச்சுங்க சூப்பராக. இப்போ அடுத்தது கிச்சனை க்ளீன் பண்ணணும். வாரம் ஒரு முறை கிச்சனை ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி விட்ருவேன். இப்போ ஊருக்கு போயிட்டு வந்து 1 வீக் ஆச்சுங்க. ஸோ இன்றைக்கி தான் நான் க்ளீனிங் கையே வைக்கிறேன். ஏன்னா வரும்போது கிச்சன் நீட்டாக இருந்தனால நான் விட்டுட்டேன். ஏன்னா போகும்போதே கிச்சனு ஃப்ரிட்ஜு எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். ஸோ எதுவுமே வந்து திரும்பவும் கை வைக்காதபடி நான் நீட்டாக பண்ணி வச்சுட்டு போனதுனால வரும்போது நீட்டாக இருந்தனால விட்டாச்சு. இப்போது 1 வீக் ஆயிடுச்சு. எண்ணெய் பிசுக்கு நம்ம சமைச்ச ஐட்டங்கள் எல்லாம் விழுந்து ஒரு மாதிரி கசகசன்னு இருந்துச்சு. சரி க்ளீன் பண்ணி விட்டாச்சுன்னா வேலை முடிஞ்சதுங்க. மோஸ்ட்லி நைட்டில் தான் பண்ணுவேன் நான், சண்டே நைட்டு தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவேன். இன்றைக்கி என்னன்னு தெரியல, சரி லஞ்சு முடித்ததுமே நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா திரும்பவும் நம்ம கிச்சனுக்குள்ளே வந்து டீ காஃபியெல்லாம் போடும்போது கொஞ்சம் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். இல்லாட்டி நமக்கு அந்த கசகசன்னு அந்த கிச்சனை பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ நீட்டாக நம்ம அந்த வெசல் சோப்பு இருக்குது பார்த்திங்களா, அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே ரப் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அப்படியே புஷ் பண்ணி விட வேண்டியதான். ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சுருக்கேங்க, இதை வச்சு புஷ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அழுக்கெல்லாம் வந்து சுத்தமாக வந்துடும். ஸோ நம்ம இப்போ நான் தள்ளி விட்றேன் பாருங்கள், அந்த இடம் தான் மெயினான இடம். நான் எவ்ரிடே வந்து அந்த வெங்காயம் தக்காளி வெட்டுறது சமைக்கிறத வந்து அங்கே தான் வந்து எனக்கு முக்கால்வாசி நேரம் வேலையே அடுப்பை தாண்டி. ஸோ மெயினாக அதை சுத்தம் பண்ணணும். அண்ட் தென் சிங்கையும் சுத்தம் பண்ணணுங்க, அதுவுமே கொஞ்சம் கசகசன்னு இருந்துச்சு. ஸோ வீக்லி ஒன்ஸ் 7 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணி விட்ருவேங்க. ஸோ இன்றைக்கி பண்ணியாச்சுன்னா அடுத்த ஒரு 4-5 நாள் கழித்து பாருங்கள், எகெயின் நமக்கு இந்த வேலை வந்துடும், கழுவுற வேலை. ஏன்னா சமைக்கிறோம் இல்லைங்களா, டெய்லி 3 வேலையை தாண்டியும் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போம் யோசிச்சு. அதனால் நமக்கு கரை ஆகிட்டு தான் இருக்கும். நம்ம வந்து என்ன சொல்கிறது, க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கணும். அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம அப்பப்போ பண்ணி வச்சுட்டோன்னா கொஞ்சம் நமக்கு வந்து என்ன சொல்கிறது ஈஸியாக வந்துடும். இல்லாட்டி நமக்கு ரொம்ப நேரம் போட்டு ஸ்க்ரப் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ சூப்பராக க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. அந்தந்த திங்ஸை அந்தந்த இடத்துல இப்போ வைக்க வேண்டியது தாங்க.
ஸோ இதை பண்ணி முடிச்சாச்சுன்னா அப்படியே போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தாங்க. ஸோ திரும்பவும் நம்ம வந்து நமக்கு வந்து அப்புறம்னு தள்ளி வச்சோன்னா அவ்வளோதாங்க. அப்படியே வந்து நமக்கு என்ன ஆயிரும்னா நம்ம சூட்டோட சூடு யோசிச்சோமா பண்ணிடணும். ஏன்னா நான் என்னோடய இதுவே அப்படி தாங்க. நான் வந்து அப்புறம்னு எடுத்து வச்சேன்னா அது 2 நாள் தள்ளி போயிடும். சரின்னு அப்படின்ட்டு. அதனால் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா சாப்பிட்டு முடித்த கையோட ஒரு சுறுசுறுப்பு வந்துச்சு. சரி முதல் வேலையை இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ இப்போ நீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேங்க. ஸோ ஃபுல்லாக வந்து வாய்ஸ் ஓவர் தாங்க. ஏன்னா என் வீட்டுக்கார் வந்து டிவியில் ஏதோ பார்த்துக்கிட்டு இருந்தார் வெப் சீரிஸு. ஸோ அவர் வந்து ஹெட்ஃபோனெல்லாம் போட சொன்னால் பிடிக்காது அவருக்கு. அதனால் சரி அவர் பாட்டுக்கு பார்க்கட்டும், நம்ம வந்து நீட்டாக வீடியோ எடுத்து உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துர்லான்னு இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ அடுப்பை சுத்தம் பண்ணிவிட்டு அந்த ஃபாயில் இருக்குது பார்த்திங்களா, அலுமினியம் ஃபாயில், அதை வந்து லேயர் பண்ணிவிட்டு இப்போது அடுப்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து சிங்கை க்ளீன் பண்ணணும். ஸோ சிங்கை சுத்தம் பண்ணி முடிச்சாச்சுன்னா அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இனி போய் அப்படியே ரிலாக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ சண்டே வந்தாலே இப்படி தாங்க, நமக்கு வந்து க்ளீனிங் டேன்னே சொல்லிக்கலாம். ஒன்று வீட்டை பெருக்கி துடைக்கிற மாதிரி இருக்கும். வீடு வந்து இப்போ தான் ஒரு 4 days பிஃபோர் தான் வீட்டை பெருக்கி துடைச்சோம். அதான் தமிழ் வருஷ பருப்பு வருதுன்னு சொல்லி. அதனால் அந்த வேலை கிடையாதுனால இந்த வேலை ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ நமக்கு எல்லாமே வந்து நீட்டாக வச்சுக்கிட்டோன்னா இப்போ பாருங்கள் அப்படியே பலன்னு கிச்சன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெசல்ஸும் கழுவி வச்சாச்சு. எல்லாம் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து உள்ளே வைக்கணும், அவ்வளோதான். நல்லா சன்லைட் படுற இடத்துல தான் வச்சுருக்கோம். இனி அடுத்து இந்த கடாயை பற்றி சொல்லணுங்க. இரும்பு சட்டி, இது இந்தியாவிலேருந்து கொண்டு வந்ததும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இதில் வந்து அந்த கருப்பு தன்மை வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஆன்லைனில் பார்க்கும்போது ஒருத்தவங்க என்ன சொன்னாங்க, கூகுளில் இந்த கருப்பு தன்மைக்கு வந்து ஒரு 3-4 daysக்கு 4 வாட்டி சோப்பு போட்டு வாஷ் பண்ணி ட்ரை ஆக்கிட்டு எண்ணெயை தேய்ச்சி வச்சுருங்க. ஸோ 3 நாள் 4 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு தன்மை உங்களுக்கு குறைஞ்சிரும். இப்படி தேய்ச்சி பார்க்கும்போது வரக்கூடாது. அது என்றைக்கு வரலையோ அன்றைக்கி இந்த கடாய் ரெடி அப்படின்னு போட்டிருந்தாங்க. நானும் 4 நாள் கழுவியாச்சுங்க. ஸ்டில் வந்து அந்த கருப்பு தன்மை வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ பார்ப்போம். அநேகமாக இன்றைக்கி வந்து 5th டேங்க. இன்றைக்கி ஒரு நாள் கழுவி எண்ணெயை தேய்ச்சி நல்லா வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம். இனி அனதர் ஒரு 2 daysல ரெடி ஆயிரும்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தா ராதிமா கிச்சனை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸும் போடுங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை, see you soon.